பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 10. ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் நிறைவை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருப்பெயரினால் நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொண்டு ஜெபிக்க அழைக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நோக்கி ஜெபிப்பது. யார் யாரெல்லாம் அதிகாலையிலே அவரை தேடுகிறார்களோ, அதிகாலையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்களோ, அவர்கள் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து சிறிய ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்பார், ஜெபத்தை கேட்பார். இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக, உங்களுடைய குரலை கேட்பதற்காக உங்களை நாடி தேடி உயிருள்ள தெய்வமாக வந்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளிலே மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாம் செய்யக்கூடிய தவறு நன்மை செய்யாமல் இருப்பது. எப்பொழுதெல்லாம் நாம் நல்ல காரியங்களை செய்கிறோமோ அந்த நாட்களிலெல்லாம், அந்த நேரங்களிலெல்லாம் மனதில் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கின்றது, நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. அதே போல் நாம் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதே போல் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம். எப்பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கின்றது? நாம் எப்பொழுதும் ஆண்டவரை தேடும் பொழுது. எனவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, காலம் இருக்கும் போதே நன்மை செய்ய கற்றுக்கொள். உனக்கு நீர் செய்த அந்த நன்மைகள் தான் அந்த நியாய தீர்ப்பின் போது பக்க துணையாக இருக்கும். ஏனென்றால் பாவம் செய்து செய்து நாம் அனைவரும் கடவுளுடைய மேன்மையையும் கடவுளுடைய அருளையும் இழந்து போய் விடுகின்றோம். ஆனால் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய நன்மைக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. பாருங்கள், திருப்பாடல்கள் 145வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுவதற்கு உரியவர், அவரது மாண்பும் நம் அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால், தந்தை கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஆனால் மாண்புமிக்க கடவுள் அவருடைய மாட்சிமையையும் அவருடைய மாண்பையும் தன்னுடைய மகனின் வழியாக வெளிப்படுத்தினார். எனவே அவருடைய மகனை தேடி வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து மன்றாடக்கூடிய வேளையிலே நாம் சிறப்பு மிக்கவர்களாக இருப்போம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கும்படியாக கடவுள் செய்வார். எனவே தான் நன்மை செய்தவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதை போல நம்மை படைத்து உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வத்தின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அந்த மனநிலை நமக்கு கடந்து வரும். நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நன்மைகளை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஏதாவது மனிதருடைய கரத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். எனக்கு இந்த மனிதன் உதவி செய்ய மாட்டானாம், எனக்கு இந்த மினிஸ்டர் உதவி செய்ய மாட்டாராம், எனக்கு இந்த எம்எல்ஏ உதவி செய்ய மாட்டாராம், எனக்கு இந்த பிரின்சிபால் உதவி செய்ய மாட்டாராம், எனக்கு வேலைக்காக இந்த மேனேஜர் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாராம், அரசியல் தலைவர்கள் எனக்கு உதவ மாட்டார்களாம், பெரியவர்கள் எனக்கு உதவ மாட்டார்களாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம்.
அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உதவியை பெற்றிருந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது கடவுள் உங்களுக்கு செய்த உதவி, மனிதர்கள் வழியாக கடவுள் செயலாற்றியது. அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு காலம் இருக்கும் பொழுதே நன்மை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நான் ஒரு சிறிய நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அருண் IPS என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தமிழ்நாட்டிலே IAS அதிகாரியாக இருக்கின்றார், கலெக்டராக இருக்கின்றார். அவருடைய தகப்பனார் தெரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவர். சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த உடையை அணிந்து கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு இருந்த ஒரு சகோதரர் ஒரு நாள் கோயிலுக்கு முன்பாக அமர்ந்து அவருடைய தந்தை பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அந்த வழியே வந்த படித்த ஒரு அதிகாரி, ஒரு IAS ஆபீசர் அவரை பார்த்து, தம்பி நீ படிக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த சிறிய பையன் அவரிடம் சொல்லி இருக்கின்றார், எனக்கு ஒரு நேரம் உணவு கிடைக்கக்கூடிய வழி இல்லை, படிக்க ஆசைதான், ஆனால் நான் என்ன செய்வேன், படிப்பதற்கு எனக்கு வழி இல்லையே, என்னுடைய தகப்பனார் பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார் என்று மழலை குரலிலே அந்த சகோதரன் அவரை பற்றி அவரிடம் சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அவர் அதை கேட்டு விட்டு சென்று விட்டார். மறுநாள் காலையிலே ஸ்கூட்டரிலே ஒரு ஆள் வந்து அவருடைய பக்கத்தில் நின்று அவர் பள்ளிக்கூடம் போவதற்காக அவருக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்து, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்ல ஒரு பேக்கையும் வாங்கி கொடுத்து, ஒரு அப்ளிகேஷனையும் கொடுத்து, இது ஒரு இலவசமாக பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், எனவே இந்த ஃபார்மை நீங்கள் நிரப்பி கொடுங்கள் என்று சொல்லி அதை நிரப்பி வாங்கி கொண்டு அவருக்கு படிக்க வைத்தார். அன்பார்ந்தவர்களே, அந்த பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த ஒரு சகோதரனுடைய மகன் படிக்க ஆரம்பித்தார். 10வது வகுப்பிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து 96% மதிப்பெண்கள் எடுத்து அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 12வது வகுப்பிலே மாநிலத்திலே முதல் மாணவனாக அவர் தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு அவருக்கு படிக்க ஆசை, ஆனாலும் படிக்க முடியவில்லை. அவருடைய தகப்பனார் சொல்லி இருக்கின்றார், இன்னொரு கிராமத்திலும் போய் நான் பிச்சை எடுத்து உனக்கு பணம் தருவேன், நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரன் படிக்க ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களை, இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஒரு எண்ணம், நான் கலெக்டராக மாற வேண்டும் என்று சொல்லி முதல் முறை பரீட்சை எழுதினார், அதில் தோல்வி. 2வது முறை எழுதினார், தோல்வி. 3வது முறை எழுதி அவர் இந்தியாவிலே 147வது இடத்தை பெற்று கலெக்டராக மாறினார். அவர் 2018வது ஆண்டிலே அந்த வெற்றியை பெற்றார் என்று வாசித்தேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, யாராக இருக்கலாம், நீங்கள் இந்த உலகத்திலே சோர்ந்து போய் இருக்கலாம், ஒன்றும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையான மனிதர்களாக இருந்தீர்கள் என்றால், நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலை இருந்தால், எந்த சூழ்நிலையிலும் இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இப்பொழுது அந்த கலெக்டர் சொல்லி இருக்கின்றார், நான் முதலாக தஞ்சாவூரிலே கலெக்டராக நான் பொறுப்பெடுத்த பொழுது தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பாக இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த சகோதரர்களை பார்த்து அவருடைய பிள்ளைகளை படிப்பதற்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளில் நீங்கள் நன்மைகளை செய்தீர்கள் என்றால், காலம் இருக்கும் போதே செய்தீர்கள் என்றால், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்களும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பீர்கள். யாக்கோப்பு 4:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நீங்கள் நினைக்கலாம், நான் பாவம் செய்யவில்லையே, நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றும் உங்களுக்கு தெரியும் நன்மை செய்ய வேண்டும் என்றே சொல்லி அதை செய்யாமல் இருந்தால் பாவம். ஏழை லாசரை பற்றி பைபிள் சொல்லுகின்றது, செல்வந்தரை பற்றியும் சொல்லுகின்றது. அவர், இந்த செல்வந்தர் ஏழை லாசருக்கு உணவு மட்டும்தான் கொடுக்கவில்லை, அவருக்கு எதிராக பாவம் செய்யவில்லை. ஆனால் ஏழை லாசர் விண்ணகத்தில் இருந்தார், இந்த செல்வந்தர் நரகத்திற்குள் தள்ளப்பட்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே நீங்கள் நன்மை செய்ய தவறினாலும் அது பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரோமியர் 12:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது.
எனவே இந்த காலம் இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி கொண்டு கடவுளுக்காக வாழ்வோம், மக்களுக்கு நன்மைகளை செய்வோம். விண்ணகத்தின் இடத்தை நாம் இப்பொழுதே தயார் செய்து தக்க வைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நன்மையினால் விண்ணகத்திலே ஒரு இடத்தை நாம் விலைக்கு வாங்க முடியும், ஆண்டோடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும், அதை இலவசமாக. இந்த நேரத்திலே நன்மை செய்ய தவறினதற்காக மன்னிப்பு கேட்போம். இந்த நாளில் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல. நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர். நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த காலம் இருக்கும் பொழுதே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் நன்மைகளை செய்து வாழ்ந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்மை செய்தவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதை போல நாங்களும் உமக்கு நன்றி உள்ளவராய் இருக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக. பாவம் செய்து செய்து இந்த ஆத்துமாவை நாங்கள் இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நேரத்திலே நீர் உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றி வாழ வைத்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். நன்மை செய்யாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. மனவேதனை அடைந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே, எதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். நன்மை செய்ய முன்வரை வந்திருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனம் தளர்ந்து போய்விடாதபடி நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக என்று கலாத்தியர் 6:9 சொன்னதுபடி நன்மைகளை செய்து சோர்ந்து போய்விடாமல் இருக்க என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாவத்தில் இருந்து வெளியிலே வரக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.